கரூரில் அரசு சமூக விடுதி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமற்று களி போன்று இருப்பதை சுட்டிக்காட்டி வீடியோ வெளியிட்டுள்ள மாணவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் காந்தி கிராமத்தில் உள்ள அரசு சமூக நீதி விடுதியில் தாந்தோன்றிமலை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் தங்கி பயின்று வருகின்றனர். இங்கு மதிய உணவாக வழங்கப்படும் அரிசி சோறு களி போன்று இருப்பதாக மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனை வீடியோவாக பதிவிட்டு சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளவர்கள் சமூக நீதித்துறை அமைச்சர் உடனடியாக சம்பந்தப்பட்ட விடுதியில் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் சிக்கி தவித்த ரயில்வே ஊழியரை தன் உயிரை பொருட்படுத்தாமல் காப்பாற்றிய காவலரின் செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். குமரி மாவட்டம் நாகர்கோவில் ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்த குமரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் வேலை நிமித்தமாக ஏறிய உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ரயில்வே ஊழியர் லகிசன் யாதவ் ரயில் புறப்பட்டதும் இறங்க முயன்றபோது கால் தவறி கீழே விழுந்தவாறு அச்சத்தில் ரயிலை தனது கையால் பிடித்துக் கொண்டு நடைமேடையில் ஓடியுள்ளார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் அசீஸ் நவீன் உடனடியாக ஓடிச் சென்றவரை மீட்க முயன்றார். அப்போது அவரும் கீழே விழுந்த போதிலும் சற்றும் தாமதிக்காமல் எழுந்து ஓடி சென்று அந்த ஊழியரை பாதுகாப்பாக மீட்டு சிசிடிவி காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. எந்த கூட்டணி அமைத்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற தாவேக்கு 100வது நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் திமுக மற்றும் அதிமுக கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். தேர்தலில் பணபலத்தை விட மக்கள் ஆதரவை வெற்றியை தீர்மானிக்கும் என்றும் தாவேக தலைவர் விஜய் கரூர் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்று கூறினார். தேர்தலில் பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்திய முதலமைச்சர் நம்முடைய புரட்சித் தலைவர் அவர்கள். பணம் மட்டும் இருந்தால் ஜெயித்து விடலாம் என்ற ஒரு மனக்கணக்கு போட்டவர்களுக்கு மத்தியில பணம் கிடையாது, மக்களுடைய மனதிலே இடம் இருக்க வேண்டும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இந்த பணநாயகத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு அரசு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசு, நம்முடைய புரட்சி தளபதி ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு. இவரு ஓபிஎஸ்க்கு போயிட்டு வந்தார். ஓபிஎஸ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பாக வாக்களித்து அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று வாக்களித்தவர். அவரு கூட போயிருந்தாரு. சென்னையில ஆர்கே நகர் தொகுதியில இடைத்தேர்தலில் அவர் அதிமுகவுக்கு எதிர்த்து வேலை பார்த்தார். இவருங்க ஒரு மாவட்ட கவுன்சிலர் சீட்டு கொடுத்தாங்க ஆளுங்கட்சி அதிமுக. அப்ப அதுல ஜெயிக்க முடியாதவர் அவரு. அதுல தோத்து போனார். 13 கவுன்சிலர் 11 ஜெயிச்சது அதிமுக, 2 அதுல இவர் ஒன்றிய செயலாளர் இருந்தார். இவர் பேசிட்டே இருக்கிறார். அந்த இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒருத்தருக்குமே என்ன பத்தி பேசுறதுக்கு ஒருத்தருக்கு யோகியதை கிடையாது. தாவேக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் சட்டமன்றமே ரீல்ஸ்களுக்காக நடத்தப்படுவதாகவும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விமர்சித்திருக்கிறார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ஆணவ கொலைகள் மற்றும் லாக்அப் மரணங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவித்தார். குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டியதோடு தாவேக அரசு சட்டமன்றத்தை ரீல்ஸ் எடுக்கும் இடமாக மாற்றிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தொடர்ந்து குற்றங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், ஆணவ கொலைகள், லாக்அப்ல காவல்துறை கைதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய மரணங்கள் என்று சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைவிட கவலைக்குரிய ஒன்று, இந்த குற்றங்களில் பல குற்றங்களை செய்திருக்கக்கூடியவர்கள் தாவேகாவை சேர்ந்தவர்களாகவே நாம் காணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. சில நேரங்களில் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பல நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது குற்றம் சுமத்தப்படும் பொழுது, அவர்களை நோக்கி விரல்கள் சூட்டப்படும் பொழுது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவது இல்லை என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதனால சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இந்த ஆட்சியிலே மாறியது.
அவர் கவர்மெண்ட்டை பத்தி பேசுறாருன்னா அது அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சி. ஆனா சட்டமன்றமே ரீல்ஸ்க்காக தான் நடத்தப்படுகிறது என்ற உணர்வை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ரசிகர்கள் தங்கள் குடும்பத்துடன் செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என நடிகர் ஜெயம் ரவி மோகன் அழைப்பு விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நடைபெற்ற ரசிகர் மன்ற நிர்வாகியின் திருமண விழாவில் கலந்து கொண்ட நடிகர் ஜெயம் ரவி மோகன் மணமக்களை வாழ்த்து பேசினார். அப்போது இனிவரும் காலங்களில் ரசிகர்களின் குடும்ப நிகழ்ச்சிகளிலும் கட்டாயமாக கலந்து கொள்ளப் போவதாக தெரிவித்தார். மேலும் செப்டம்பர் 5ஆம் தேதி சென்னையில் தனது பிறந்தநாள் விழா நடைபெறவுள்ளதாகவும் அதில் ரசிகர்கள் குடும்பத்துடன் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனி ஒருவன் 2 படத்தின் பணிகள் விரைவில் தொடங்கும் என அறிவித்துள்ளார். இந்த செப்டம்பர் 5 என்னுடைய பர்த்டேக்கு முன்னாடி பர்த்டேக்காக ஒரு நல்ல ஒரு ஃபேன்ஸ் மீட் சென்னையில் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கிறோம். குடும்பங்களோட வாங்க, நீங்களும் வாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். என் கூட எப்போவுமே துணை நிற்கிற நீங்கள், உங்களுடைய விழாவுக்கு நான் வரேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக எல்லா விழாவுக்கும் வரணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ கராத்தே பாபுன்ற படம் ரிலீஸ் காத்துட்ருக்கு. கூடிய சீக்கிரம் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் டேட் வரப்போகுது. அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அண்ட் இது எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ந்து ப்ரோ கிளப்ன்ற படமும் சரி, நான் டைரக்ட் பண்ணுற அன் ஆர்டினரி மேன் யோகி பாபு அவரை வச்சு பண்ணுற படமும் சரி, நல்லபடியாக நிறைவான ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அதனுடைய நியூஸும் நான். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 பைசாவுக்கு டெண்டர் கோரப்பட்டுள்ள தங்க மோதிரம் விவகாரம் குறித்து சிபிஐ தலைவர் முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன், தமிழக அரசு அறிவித்துள்ள தாய்மாமன் சீர்திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரத்தை 1 பைசாவுக்கு வழங்குவதாக டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இது உண்மையான தங்க மோதிரமா அல்லது தங்க முலாம் பூசப்பட்டதா என கேள்வி எழுப்பிய அவர், செப்டம்பர் 1ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ள மாபெரும் பேரணிக்கு சிறப்பு ரயில்களை இயக்க மத்திய அரசு அனுமதி மறுத்துள்ளதற்கும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் கடும் தள்ளுபடி கூறி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தார். விவசாயிகள் 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் தவேக அறிவித்தது. அவ்வாறு தள்ளுபடி செய்யப்படவில்லை. அவர்கள் தள்ளுபடி செய்து அறிவித்திருக்கிற அறிவிப்பு பெரும்பகுதி விவசாயிகளுக்கு அது பயனளிக்காது. மிக ஒரு சிலருக்கு மட்டும்தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் அது பயன்படும். ஆகவே தேர்தல் காலத்தில் கூறியபடி 5 ஏக்கருக்கு உட்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விவசாய சங்கங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கின்றன. அணை திறக்காத காரணத்தினால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை. இது ஒன்றும் பெரிய ரகசியம் அல்ல. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தெளித்து மலையில் முளைத்து குறுவை சாகுபடி செய்துவிடலாம் என்ற நம்பிக்கையோடு தெளித்ததும் கருகி வீணாகி போய்விட்டது. அதற்கு பயிர் காப்பீடு திட்டத்தில் விவசாயிகள் பணம் செலுத்தியிருக்கிறார்கள். அரசும் பணம் செலுத்தியிருக்கிறது. ஆனால் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின்படி விவசாயிகளுக்கு இதுவரை பயிர் காப்பீடு தொகை வழங்கப்படவில்லை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற தாவேக 100வது நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய தாவேக முதன்மை செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன், அதிமுகவின் காலம் முடிந்துவிட்டதாக கடுமையாக விமர்சித்தார். எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக தற்போது தமிழக வெற்றி கழகமாக மாறியுள்ளதாகவும், அதிமுகவில் இன்னும் எஞ்சியிருப்பவர்கள் விரைவில் தாவேகவில் இணைய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் படுதோல்வியை சந்தித்தது என்று கேட்டால் 101 இடங்களில் 3வது இடம். 101 இடங்களில் 3வது இடம். 18 இடங்களில் படுதோல்வி, டெபாசிட் போயிடுச்சு. திருச்சுழி என்கிற தொகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நின்று வென்று தொகுதி, அந்த தொகுதி பாதி என்கிட்ட இருக்கு, பாதி அவர்கிட்ட இருக்கு. நான் அருப்புக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் 3 முறை நம்முடைய களத்தில் நின்றோம். அமைச்சராக இருந்தேன், கல்வி அமைச்சராக, அரசு தலைமை பொருடாவாக பணியாற்றினேன். அந்த தொகுதியில் இருந்தது, அந்த தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு. அப்ப அதிமுக எங்கே இருக்கிறது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இருக்கிறதா? அதன் தேவை முடிந்துவிட்டது. திரு விஜயனுடைய வருகைக்கு பிறகு ஒரு திராவிட கட்சி காணாமல் போகும் என்று நாங்கள் கணித்தோம். அந்த காணாமல் போன இடத்தில் இருக்கிறது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.